ஹாய் 89.4 தமிழ் எஃப்எம்காக நான் தான் சகி. நவம்பர் 25ஆம் தேதி வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள் டிசம்பர் மாசமும் ஸ்டார்ட் ஆயிடும். சோ இந்த டிசம்பர் மாசத்துல அமீரகத்துல ஏதாவது ரூல் சேஞ்சஸ் எல்லாம் வரப்போதா சகி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அப்டேட்ஸ் உங்க கூட ஷேர் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ வழியா நான் வந்து ஜாயின் பண்ணிருக்கேன். முதல் முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, டிசம்பர் 4ஆம் தேதியில இருந்து அமீரகத்துல வெள்ளிக்கிழமை தொழுகை வந்து திரும்ப ஸ்டார்ட் ஆக போறதா சொல்லியிருக்காங்க. சோ நிறைய பேருக்கு இது வந்து மகிழ்ச்சியை கொடுக்கும். ஏன்னா ரொம்ப நாளாவே வந்து இந்த ஃப்ரைடே பிரேயர்ஸ் அப்படிங்கறத ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. கோவிட்-19 தொற்று எல்லாருக்கும் பரவக்கூடாது அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்துல தான் இது வந்து பண்ணியிருந்தாங்க. அண்ட் டிசம்பர் 4ஆம் தேதியில இருந்து 30% கெப்பாசிட்டியோட மசூதிகள்ல இந்த வெள்ளிக்கிழமை நடக்கக்கூடிய தொழுகைகள் திரும்ப ஆரம்பமாக போகுது அப்படிங்கறத தெரிவிச்சிருக்காங்க. ஆனா இதுல நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன ஏது அப்படிங்கறத நம்ம குவிக்கா பாத்துடலாம். முகக்கவசம் கம்பல்சரியா வேர் பண்ணிருக்கணும். சமூக இடைவெளியை நீங்க மெயின்டைன் பண்ணணும். அண்ட் அதே நேரத்துல யாரையாவது நீங்க மீட் பண்றீங்கன்னா கட்டிப்பிடிக்கிறதோ கை குலுக்கிறதோ பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ரைடே பிரேயர் டைம்ல 30 நிமிஷத்துக்கு முன்னாடியே மசூதி வந்து திறக்கப்படும். அண்ட் பிரேயர் முடிஞ்சு 30 நிமிஷத்துக்கு அப்புறம் மசூதி மூடப்படும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. சோ நீங்க கொண்டு வர வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, உங்களுடைய ஓன் பிரேயர் மேட்ஸ் நீங்க எடுத்துட்டு வரணும். அண்ட் உங்களுடைய காப்பி ஆஃப் த ஹோலி குரான் அதையும் நீங்க கையில வச்சிருக்கணும். மசூதியில இருக்கக்கூடிய அந்த வசதிகள் உங்களால யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தான் உங்களுக்கு வாஷ்ரூம்ஸும் அப்ளூஷன் ஃபெசிலிட்டிஸும் வீட்ல இருந்தே நீங்க பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும். அது நீங்க மசூதியில வந்து யூஸ் பண்ண முடியாதுங்கிறதையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. சோ இந்த விதிமுறைகளுக்கு கட்டுப்பட்டு நீங்க டிசம்பர் 4ஆம் தேதியில இருந்து ஃப்ரைடே பிரேயர்ஸ அமீரகத்துல அட்டென்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னா, வயசானவங்க, சின்ன குழந்தைங்க அண்ட் கிரானிக் டிசீசஸ் இருக்கிறவங்க எல்லாம் வந்து மசூதியை விசிட் பண்றத முற்றிலும் தவிர்க்கணும் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. இதையும் மைண்ட்ல வச்சுக்கோங்க.